பொன்முடி அவர் ஒரு வக்கீல் தான். ஆனால் சண்டே கோர்ட் வாயில் இருந்த, ஆனால் கோர்ட்டுக்கே போகாதவர். அவர் கேஸுக்கு மட்டும் போயிட்டு வருவார். அவர் வக்கீல். நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவரும் அப்படித்தான். அவரும் அதிகமாக கோர்ட்டுக்கு போகாதவர். பேசுகிற நான் எப்படி என்று கேட்டால், நான் அதை விட பூஜ்யம். முதலாக நான் வக்கீலாகி பெரிய கோட்டெல்லாம் தச்சு போட்டு பெரிய பல்கி வாலா மாதிரி முதல் நாளே போறேன். என்னுடைய சீனியர் ஜி ராமசாமி அவர்கள் உடனே சொன்னார், யோ வாயா உங்க கோர்ட்டுக்கு போலாம்னு சொன்னார். எந்த கோர்ட்டுக்கு சார்ன்னு கேட்டேன். கோகுலகிருஷ்ணன் கோர்ட்டுக்குன்னார். உடனே கோகுலகிருஷ்ணன் கோர்ட்டு போய் உட்கார்ந்தோம். நான் அப்படியே பிரமாதமாக உட்காந்துனே என்னை பார்த்தார் அவர். திடீர்னு எங்கள் சீனியர் என்ன சொன்னார், நான் போகிறேன், ரூமில் இருக்கேன், இந்த நம்பரை கூப்பிடுவான் அந்த தவாலி, who is appearing for government side கேட்பாங்க, நீ எழுந்து நின்று நான் மை செல்ஃப்னு சொல்லுன்னா. அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, யூ ஆர் appearing கவர்மெண்ட் சைட், எஸ், வாட் இஸ் ஒப்பீனியன் அப்படி கேட்பாங்க. நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். சார் தலைக்காலம் தெரியாமல் அப்ஜெக்ஷன் சொல்றீங்களே, எதாவது மாட்டிக்கிட்டா என்ன சார் பண்ணுறது? என்ன அதெல்லாம் கிடையாது, அப்ஜெக்ஷன் தான், அவ்வளோதான். சரி நான் கோகுல எடுத்தோடனே எழுது நின்று வாட் இஸ் ஒப்பீனியன், நான் நோ அப்ஜெக்ஷன்ஸ். அவர் திருப்பி கேட்டார், ஆர் யூ அப்பியரிங் கவர்மெண்ட் சைட்? எஸ். யூ ஆர் சேயிங் நோ அப்ஜெக்ஷன்? எஸ். Why are you saying like that? My senior told me like that, sir. Where is your senior now? He's in chamber now. Go and bring him now. அங்கே போன என்ன சொல்லிட்டேன்னாரு, ஒதுக்கலாம் வாங்க சாருங்க. அரை மணி நேரம் பேசி வாங்கன்னு வாங்கிட்டேன் கோகுல். உடனே போகும்போது அந்த வாலி கிட்ட கூட்டு துறைமுனை ராத்திரி வீட்டுக்கு வர சொல்லுன்னார். நான் வீட்டுக்கு போனேன். என்ன அங்கே போய் சேர்ந்துருக்கிறேன்னாரு. சார் நான் நடராஜன் கிட்ட தான் போய் வைக்கலாம் பார்த்தேன், முரசொலி மாடம் கொண்டு போய் இங்கே விட்டுவிட்டாரு அப்படின்னு. அவர் ரெண்டாவது வேற. அப்போது நாமளே பூரா அல்காபட் சீரீஸ் தான் நமக்கு மொத்த வேதம். லா காலேஜ் படிக்கிறவனுக்கெல்லாம் அதுதான் மெயின். அவர் போன உடனே பாசனுடைய புத்தகத்தை தூக்கி கொடுத்து ஆர்டிகல் 32, 226 இது ரெண்டையும் படித்து ஒரு நோட் போடுனார். சார் அலகாபாத்திலேயே பாதி மார்க் வாங்கணும், இது பண்ண சொல்லிக்கலாம்.